Lakesgo Holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Presta Premium Women's Wear. Let your body love it. எட்டாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் உச்சமடையும் போது இங்கே சில சிக்கல்கள் இருக்கதான் இருக்கும். அதாவது மனக்குழப்பங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, இந்த 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அப்படிங்கிறது நீங்க புதுசா ஆரம்பிக்கலாம். நிறைய நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. அதுலயும் சனி பகவான குரு பாக்குறாருங்கும் போதே நல்ல நன்மை. அது சனி பகவான் இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா குருவோட இணைந்து இருக்கும் காலம். அதாவது புதனோட அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அதே மாதிரி குரு ஆயில்ய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவார், புதனுடைய நட்சத்திரத்துல. கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பத்தி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலா நம்ம சொல்றோம். இது திருக்கணிதப்படி நான் இங்க சொல்றேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்கள்ல, மற்றபடி இந்த வீட்டில் பண்ற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு கடகத்துல உச்சமாக போறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்க உச்சமான நிலையில என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்ப கடகத்துல உச்சமாகும் போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்க பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக அளவுலையும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்துல அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்ப அவர் கடகத்துல உச்சமாகும் போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சுகஸ்தானத்துல அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. இப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 8, 11 குடையவர் இல்லையா? அவர் அஷ்டமாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் 3ஆம் பாவத்துல கடகத்துக்கு பயிற்சி ஆக போறார். கடகம் அப்படிங்கிறது உச்சம் தான், உச்சமான குருவுக்கு உச்சமான வீடு தான். இருந்தாலும் அது ரிஷபத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் உச்சம் அடையும் போது இங்கே சில சிக்கல்கள் இருக்கதான் இருக்கும். அதாவது மனக்குழப்பங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், சில ஏமாற்றங்களும் இருக்கும். மனசளவுல ரொம்ப இது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் குரு பகவான் எப்பொழுதும் அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் வீடுகள் அப்படிங்கிறது விருத்தியாகும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப குரு இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் பார்க்க போகும் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 9, 11 ஆகிய 3 பாவங்களையும் பார்க்க போறார். இப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு, இத்தனை காலம் திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கண்டிப்பா திருமணத்துக்கு தயாராகி விடுங்கள். உங்களுக்கு குரு பகவான் அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். அதே போல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, இந்த 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அப்படிங்கிறது நீங்க புதுசா ஆரம்பிக்கலாம். அதுலயும் குரு பகவான் சனியோட நட்சத்திரத்துல, அதாவது பூச நட்சத்திரத்துல அவர் சஞ்சாரம் செய்யும் காலம். நீங்க கண்டிப்பாக புதிய தொழில் அப்படிங்கறத தொடங்கலாம். அது ஒரு நன்மையாக உங்களுக்கு அமையும். அவருடைய 7ஆம் பார்வை 9ஆம் பாவத்தில் அப்படின்னு வரும்போது 9 அப்படிங்கிறது
பாக்யஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம். அதுதான் வந்து ஆன்மீகத்துக்கும் அந்த 9ஆம் பாவம் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உயர் பதவிகள், கௌரவமான பதவிகள் அப்படிங்கிறதும் 9ஆம் இடம் தான். அப்போ குருவோட பார்வை 7ஆம் பார்வை அந்த 9ஆம் இடத்தில் விழும்போது உங்களுக்கு உயர்ந்த பதவிகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுவும் நடக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உயர்நிலை போகணும், இல்லை ஒரு தீட்சை வேணும், குருமார்களோட தீட்சை வேணும், இது மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது அவர் மகரம் என்ற சனி பகவானுடைய வீடையே அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தில் உயர்நிலை அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு சித்தியாகும். அதே சமயம் அவர் வந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க போறார். அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை. அதுவும் சனி பகவான் இப்போ அங்கே இருக்கார், மீனத்தில் இருக்கார். ஸோ அந்த பாவத்தை வந்து குரு, உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி, தொழில் லாபம், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. அதுலயும் சனி பகவானை குரு பார்க்கறாருங்கும் போதே நல்ல நன்மை. அது சனி பகவான் வந்து இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா தனி பெரும் யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சனி பகவானை வந்து குரு பார்க்கும்போது நிச்சயமாக இத்தனை காலம் நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த, ஆசைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல வந்து நிறைய தடைகளை கொடுப்பார். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி இல்லையா? குரு 8ஆம் அதிபதியாகி அவர் உச்சம் பெற்ற நிலையில் தடைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியா எடுத்துக்கோங்க. அதாவது கல்யாணம் ஆனவர்கள் 2வது குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சில பேர் முதல் குழந்தை இருக்கும், 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலம். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கும் இப்போ வந்து இந்த காலம் ரொம்ப உகந்த காலமாக இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் ரொம்ப நாளாக விசா கிடைக்காம அந்த மாதிரி தடங்கள்லாம் வந்திருக்கும். இப்போ அதுவும் உங்களுக்கு கை கூடும். அண்ட் இங்கே வந்து 8ஆம் பாவத்திற்கு உண்டான சில சிறப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பூர்வீக சொத்து இது மாதிரி விஷயங்களில் வந்து ஏதோ ஒரு சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தடைகளெல்லாம் கூட இப்போ விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குரு வந்து அங்கே தனியாக இருக்க போகிறதில்ல. அவர் வந்து கடகத்தில் இருக்கும் காலம் மற்ற கிரகங்களும் அங்கே வந்து சேரும் இல்லையா? கோச்சாரத்தில் வந்து மற்ற கிரகங்களும், சூரியன் வருவார், செவ்வாய் வருவார், புதன் வருவார், சுக்கிரன் வருவார், எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும். குருவோடு இணைந்து இருக்கும் காலம், அதாவது புதனோட அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அதே மாதிரி குரு வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார், புதனுடைய நட்சத்திரத்தில். அப்போ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கையெழுத்து போடாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சில பேர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க குடும்பத்தார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் மனசளவில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இந்த ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி போராட்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் இப்போ செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் குருவோடு இணையும் காலம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்சம் அடையும் வீடு வந்து கடகம். அப்போ அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் உச்ச குருவோடு இருக்கும் பொழுது அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே கிரியேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது வந்து இந்த ரிஷபத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் செவ்வாய் மூலமாக கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த குரு வந்து அவர் அதிசாரத்தில் சிம்மத்துக்கும் போவார் இல்லையா? அதாவது அவர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அவர் வந்து அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதம் 24 தேதிக்கு அவர் திரும்ப கடகத்துக்கு ரிவர்ஸில் போவார், வக்கரகதியில். அப்போ அந்த வக்கர குரு அப்படிங்கிறவர் வந்து சில நல்ல விஷயங்களை பண்ணுவார். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்துல வக்கரத்துல குரு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வக்கரகதியில போகும்போது சில நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து சிம்மத்துக்கு வரும்போது அது ரிஷபத்துக்கு 4ஆம் இடமாக இருக்கும். ஸோ அந்த 4ஆம் இடத்தில் வந்து குரு அமரும் பொழுது அது சிம்ம குரு எப்பவுமே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிம்மம்ங்கிறது சூரியனுடைய வீடு. சூரியன் அப்படிங்கிறவர் ரொம்ப நட்பு தான். குரு பகவானுக்கு சூரியனுடைய வீடு நட்பு வீடு தான்.
ஸோ அங்கே வந்து அவர் உட்காரும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது அந்த 8ஆம் பாவத்தில் விழும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஏதேனும் சில விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த குறுகிய காலம், அந்த 3 மாத காலம் கொஞ்சம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி போய் 4ல் உட்காந்து அவர் 8ஆம் பாவத்தையே பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காஷனாக இங்கே சொல்கிறேன். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இந்த 2026 குரு பயிற்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பயிற்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு வந்து இந்த இடத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரார். இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பயிற்சி வந்து உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் வந்து நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் வந்து பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் வந்து மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாதகமாக அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியோடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது வந்து 9-10 சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, அதாவது பொருள், அதாவது தங்கம். இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சாதகமான குரு பயிற்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குருவை வந்து நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான்
ஜீவசமாதியாக ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள், அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Presta Premium Women's Wear. Let your body love it.